السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 4 துஆக்களையும் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய துஆக்கள், நம்முடைய தேவைகளை மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆக்கள், நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றித் தரக்கூடிய அற்புதமான 4 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த ஜும்ஆவுடைய நாள் வந்தால் அச்சத்தால் பயந்து நடுங்குகின்றது, ஆனால் மனிதனை தவிர என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் ஜும்ஆவுடைய நாள், இந்த உலகம் அழியப் போகின்றதும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை எண்ணித்தான் ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் வந்தால் அச்சத்தால் பயந்து நடுங்குகின்றது, ஆனால் மனிதனை தவிர என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நல்லமல்களை செய்திருக்கிறார்கள். நாமும் அந்த நல்லமல்களை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு 10 தடவை அல்லாஹ் அருள் செய்வதாக ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையுடைய நாள், யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நாளில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி இருக்கின்றோமோ அந்த ஸலவாத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக பரிந்து அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஸலாத்துன் நாரியா, அதே போன்று ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. நமக்கு எந்த ஸலவாத் தெரியுமோ அந்த ஸலவாத்தை ஓதி நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அந்த ஸலவாத்தை ஓதுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். எவ்வாறென்றால், ஒரு முறை ஒரு இமாமிடத்திலே ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை கூறுகிறார். அவருக்கு அந்த இமாம் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறி அனுப்புகிறார். மீண்டும் ஒரு மனிதன் வந்து சிறிது காலம் கழித்து அந்த இமாமிடத்திலே வேறு விதமான பிரச்சனைகளை கூறுகிறார். அதற்கும் அந்த இமாம் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு அந்த மனிதருக்கு கூறி அனுப்புகிறார்.
இன்னும் சில காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதன் இன்னும் பலவிதமான பிரச்சனைகளுடன் வந்து அந்த இமாமிடத்திலே கூறுகின்ற பொழுது அந்த இமாம் அதற்கும் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு அந்த மனிதனுக்கு அந்த இமாம் சொல்லி அனுப்புகிறார். இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவன், நீங்கள் இந்த 3 மனிதர்களும் வெவ்வேறு பிரச்சனைகளுடன் வந்தார்கள், ஆனால் 3 பேருக்கும் ஒரே விதமான பதிலை தான் நீங்கள் வழங்கினீர்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று கூறினீர்கள் என்று கேட்டதற்கு இஸ்திக்ஃபாரின் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வை வைத்திருப்பதாக அந்த இமாம் அந்த மாணவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நம்மால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான 4 திக்ர்கள், இன்றைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய 4 மிக முக்கியமான திக்ர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான திக்ர்கள். அதில் முதலாவது ஹாமீம் லா யூஸரூன், ஹாமீம் லா யூஸரூன். இந்த 4 திக்ர்களையும் நாம் ஏற்கனவே இதனுடைய சிறப்புகளை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த 4 திக்ர்களையும் நாம் ஓதுவோம். அதில் முதலாவது திக்ர் தான் ஹாமீம் லா யூஸரூன் என்று வரக்கூடிய இந்த திக்ர். அல் குர்ஆனினுடைய 2 வெவ்வேறு வார்த்தைகள். ஹாமீம் என்று அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 7 தடவைகள் வந்திருக்கின்றது. லா யுன்சரூன் என்ற வார்த்தையும் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இந்த 2 வார்த்தைகளையும் சேர்த்த ஒரு திக்ர் தான் மிகச்சிறந்த ஒரு திக்ர், ஹாமீம் லா யுன்சரூன் என்ற இந்த திக்ர். இதனை அதிகமாக ஓதுவோம். அதன் பின்னால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த திக்ர், இந்த திக்ரையும் நாம் ஓதுவோம். அதன் பின்னால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று வரக்கூடிய இந்த திக்ர், இது மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனையும் நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்ற இந்த ஸலவாத்தை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். குறைந்தபட்சம் 100 தடவைகள் இந்த 4 திக்ரையும் ஓதுவோம். நம்மால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்தினாலும் எந்த விதமான தவறுகளும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 திக்ர்களும் மிக முக்கியமான திக்ர்கள், அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய திக்ர்கள். அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூறுகின்றோம். அடுத்த 3 மிக முக்கியமான திக்ர்கள். இந்த திக்ர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை உண்டாக்கும். எப்பொழுதென்றால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த திக்ர்களை ஓதுவதன் மூலமாக. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதிகமான இமாம்களினுடைய கருத்து இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக. இந்த நேரத்திலே அதிகமாக நாம் துஆக்களிலே ஈடுபடுவோம். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கலாம். அதனை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இந்த திக்ர்களை ஓதுவோம், துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.